பதில் சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. ஆவாரம்பூ சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க சார். வெந்தயம் சாப்பிட்டதால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க சார். கருவேப்பிலை சாப்பிட்டதால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. கரிஞ்சீரகம் சாப்பிட்டதால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்க. நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை இன்சுலின் தான் நிறுத்தினாங்களா? சொல்லுங்க, நல்லா கேட்டுடுங்க. இன்னைக்கு சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால வருதுன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. அதுதான் பெரிய சங்கடமான விஷயமே. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் வர்றதற்கு ஒரே ஒரு காரணம் தான், வெரி டேஞ்சரஸ். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை ஒரு பேப்பரில் எழுதிடுங்க, நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. இது ஒரு பேப்பரில் எழுதிடுங்க, நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ரெண்டு வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி மட்டும்தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா, முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் அது 4 மாத்திரையாக மாறும், அப்புறம் அது 8 மாத்திரையாக மாறும், 8 மாத்திரை 16 மாத்திரையாக கூட மாறலாம். இன்னைக்கு நிறைய பேர் 16 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தால் மட்டும் கமெண்ட்ஸில் OES டைப் பண்ணி அனுப்புங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இந்த பெரியவங்களை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்கும் சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். எதை மறந்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மறந்துடாதுங்க. வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. கமெண்ட்ஸில் OES டைப் பண்ண மறந்துடாதுங்க. ஓகே.